ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஜேம்ஸ் சாப்டர் 5 verse 8. நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறதே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு ஆலோசனையாக வருகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகை சமீபம், அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய வருகை குறித்ததான அடையாளங்கள் இப்பொழுதும் நிறைவேறி கொண்டிருக்கின்றன. எப்பொழுது வேண்டுமென்றாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகும்படிக்கு 2 காரியங்களை நாம் செய்ய வேண்டும். ஒன்று, நாம் நீடிய பொறுமையோடு இருக்க வேண்டும். இரண்டாவது, நம்முடைய இருதயம் ஸ்திரப்பட்டிருக்க வேண்டும். Dear children of God, the coming of our Lord Jesus Christ is very near. Dear children of God, all the prophecies about the coming of the Lord Jesus Christ are being fulfilled. There are signs which are prophesied in the Bible are being happening. So we need to be aware that any time the second coming of the Lord Jesus Christ will happen in our life. So we need to be patient. Why we need to be patient? At the later days, at the last days, there might be many false prophets, false preaching. People may say the resurrection has already been happened, but do not believe it. We need to be very patient to see our Lord Jesus Christ in the mid-air. Our hearts should be established. We should not run here and there thinking our Lord Jesus will not come. People are changing according to the world pattern. People are not following the Bible culture. They are following the worldly people and they are not following the godly people. And we need to be very careful. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வருகை வந்துவிட்டது என்றும் கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. மனிதர்கள் ஆண்டவருடைய வருகைக்காக காத்திராதபடிக்கு பொறுமை இல்லாமல் அவர்கள் அங்கும் இங்கும் ஓடித் திரிகிறார்கள். இந்த காலகட்டத்தில் நீங்களும் நானும் நம்முடைய இருதயத்திலே ஸ்திரப்பட்டவர்களாக ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி இருக்க வேண்டும். We should wait believing that the promise of God will be fulfilled in our life. We need to be established in our heart, believing and waiting that our Lord Jesus is going to come back soon to take all his saints with him. We are not worldly people. We are called to be with him. Our citizenship is in heaven and we are going to go along with our Lord Jesus Christ to reign the whole world. We are going to come back and we are going to reign the world. So we need to have that assurance. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இந்த உலகத்தை நாம் 1000 ஆண்டு அரசாளும்படிக்கு நம்ம வரப்போகிறோம். இதை நம்ப வேண்டும், இதை நம்ப வேண்டும். இதற்கு மாறான கருத்துக்களை பரப்புகிற எந்த மக்களையும் நீங்கள் சேரக்கூடாது. Don't join with those people, those who are false prophets, false preachers. They are misinterpreting the word of God. They are making the people to follow them, not to follow Jesus Christ. We should be very careful. அவருடைய வருகைக்காய் காத்திருப்போம், பொறுமையோடு இருப்போம், இருதயத்தில் ஸ்திரப்பட்டவர்களாய் இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறதே. நாங்கள் அவருடைய வருகைக்கென்று காத்திருக்கும்படிக்கு இந்த நாளிலே சொன்ன வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் பொறுமையோடு காத்திருக்கவும், நாங்கள் அவருடைய வார்த்தையை நம்பி அவருடைய வார்த்தையை விசுவாசித்து நாங்கள் ஸ்திரப்பட்டு வாழவும் கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்திடணும். எல்லா தடைகளையும் மாற்றி போடும், அற்புத அடையாளங்களை செய்திடணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.